நண்பர்களுக்கு வணக்கம். வரப்போற குரூப் 4 எக்ஸாமுக்காக நம்ம சேனல்ல ரிவிஷன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஒவ்வொரு நாளும் தமிழ்ல இருந்து 30 கேள்விகள் ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்ட 30 கொஸ்டின்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஜஸ்ட் இதுதான் ஆன்சர்னு பார்க்க போறது இல்ல, டீட்டெயில்டான எக்ஸ்பிளனேஷனோட 30 கேள்விகளை தினமும் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பால் கூட்டல் ஊரும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். பால் கூட்டல் ஊரும். ஓகேங்களா? இல்லு கூட்டல் ஊ. இல்லு கூட்டல் ஊ என்னவா மாறும்னா லூவாக மாறும். அப்போ பால் கூட்டல் ஊரும் என்னவாக மாறும்? பாலூரும் என மாறும். ஓகேங்களா? இந்த இல்லும் ஊவும் சேர்ந்து என்னவா மாறும்னா லூவாக மாறும். அப்போ முதல் கேள்விக்கு பாலூரும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பாலூரும். அடுத்ததா பாருங்க, சேர்த்து எழுதுக. சேர்த்து எழுதுக. வான் கூட்டல் ஒலி. ஓகேங்களா? இன்னு கூட்டல் ஓ. இதெல்லாம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஓகேங்களா? அதெல்லாம் கொஞ்சம் எளிமையான பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுகதா இருக்கும். ஓகேங்களா? நம்ம குரூப் 4 எக்ஸாமுக்குலாம் மட்டும்தான் கொஞ்சம் கடினமான பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுகதா இருக்கும். ஓகேங்களா? இதுல கொஞ்சம் மாடரேட்டா தான் இருக்கும். ஓகேங்களா? இன்னு கூட்டல் ஓ. இன்னு கூட்டல் ஓ என்னவாக மாறும்னா நோவாக மாறும். ஓகேங்களா? அதுவே இன்னு கூட்டல் ஓ ஓன்னு இருந்தா நோவாக மாறும். நமக்கு இன்னு கூட்டல் ஓ தான் இருக்கு, அதனால நோவாக மாறும். அப்ப என்னவாக மாறும்? வானொலி. ஆப்ஷன் பி வானொலி. அடுத்ததா பாருங்க, கல் கூட்டல் தீது. கல் கூட்டல் தீது என்பது டேஷ் எனவும் சேரும். ஓகேங்களா? இது என்னன்னு பார்த்தோம்னா முதல்ல ஆயுத குறுக்கம். ஓகேங்களா? எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆயுத குறுக்கம். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆயுத எழுத்து. ஓகேங்களா? இடையில ஆயுத எழுத்து வரும். கல் கூட்டல் தீது. ஓகேங்களா? நம்ம சிம்பிளா அஃது எஃகு இந்த மாதிரியான சொற்கள் எழுதுவோம். ஓகேங்களா? இதெல்லாம் அக்கு முழுமையா ஆயுத எழுத்துக்குரிய மாத்திரை அளவு அரை மாத்திரை. ஓகேங்களா? அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆயுத எழுத்துக்கு எத்தனை மாத்திரை? அரை மாத்திரை. இந்த அஃது எஃகு இந்த சொற்கள் எல்லாம் அக்கு என்பது கொஞ்சம் நீண்ட ஒலிக்கிறதால அது தன்னோட அரை மாத்திரை அளவுல முழுமையாக ஒலிக்கும். அதுவே கல் கூட்டல் தீது எப்படி வரும்னு பார்த்தோம்னா கக்ரீது அப்படின்னு வரும். கல் கூட்டல் தீது கக்ரீது என வரும். இப்படி இது ஒலிக்கும் போது தன்னுடைய அரை மாத்திரையிலிருந்து குறைந்து கால் மாத்திரையாக ஒலிக்கும். இவ்வாறு அரை மாத்திரையில இருந்து கால் மாத்திரையா ஒலிக்கிறது தான் என்ன சொல்லுவோம்னா ஆயுத குறுக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்ப கல் கூட்டல் தீது என்னவா மாறும்னா சேர்த்து எதுனா கக்ரீது அப்படின்னு பிரியும். இதே மாதிரி முள் கூட்டல் தீதுன்னு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? புக்குல எக்ஸாம்பிள் இருக்கும். முள் கூட்டல் தீது இது என்னவா மாறும்னா இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இதுவும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முள் கூட்டல் தீது முக்டீது அப்படின்னு மாறும். முக்டீது. முள் கூட்டல் தீது முக்டீது. ஓகேங்களா? கொஸ்டின்ல கல் கூட்டல் தீது கேட்டிருக்காங்க, கக்ரீதுன்னு மாறும். ஓகேங்களா? இடையில அக்கு வரும். ஓகேங்களா? அது அரை மாத்திரை அளவுல இருந்து கால் மாத்திரையா ஒலிக்கும். அஃது எஃகு நீங்க சொல்லி பாருங்க. சொல்லி பார்க்கும்போதே அக்குன்றதுக்கு நீங்க நிறைய ஒலி கொடுப்பீங்க. ஓகேங்களா? அஃது எஃகு. ஓகேங்களா? இடையில அக்குக்கு நம்ம நிறைய நேரம் கொடுப்போம். ஓகேங்களா? அதுவே கக்ரீதுல அக்கு பெரிய அளவுல நம்ம டைம் கொடுக்க மாட்டோம். ஓகேங்களா? மாத்திரைன்னா என்னன்னா சிம்பிளா ஒரு செகண்ட். ஓகேங்களா? ஒரு கண்ணு மேய்க்கிற நேரமோ அல்லது கை சொடுக்கிற நேரமோ தான் மாத்திரை அளவு. ஓகேங்களா? அப்படி பார்த்தா இது நார்மலாவே அரை மாத்திரை. கக்ரீதுன்னும் போது இன்னும் அதோட மாத்திரை அளவுல குறைந்து கால் மாத்திரையாக மாறுது. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, களம் ஏரி. ஓகேங்களா? களம் ஏரி. இம்மு கூட்டல் ஏ என்னவா மாறும்னா மேவாக மாறும். இம்மு கூட்டல் ஏ என்னவாக மாறும்? மேவாக மாறும். அப்ப ஆன்சர் என்ன? களமேரி. களம் கூட்டல் ஏரி களமேரி. அடுத்து பாருங்க, பெயர் அறியா. பிரித்து எழுதுக. நம்ம படிக்கும் போதே ஈஸியா பிரிச்சிடலாம். பெயர் கூட்டல் அறியா. ஓகேங்களா? பெயர் கூட்டல் அறியா. ஓகேங்களா? இங்க புள்ளி இல்ல. ஓகேங்களா? அதை அவசரப்பட்டு இதை ஷேர் பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா? பெயர் கூட்டல் அறியா பெயர் அறியா. நீள் உழைப்பு. இதுவும் நம்ம ஈஸியா பிரிக்கலாம். நீள் கூட்டல் உழைப்பு. பாருங்க, நீள் கூட்டல் உழைப்பு. அப்போ ஆப்ஷன் டி. ஓகேங்களா? ஒன்னும் இல்ல, இதுக்கு முன்னாடி நம்ம சேர்த்து எழுதுகளை என்ன பண்ணோம்னா ரெண்டு எழுத்தை ஒண்ணு சேர்த்தோம். இப்ப இம்மு கூட்டல் ஏ மேன்னு இருந்துச்சுங்களா? இப்ப என்ன பண்ண போறோம்னா இந்த மேவை நம்ம பிரிக்கணும். பிரித்து எழுதுகளை இம்மு கூட்டல் ஏ மே அப்படின்னு பிரிக்கணும். பாருங்க, நீள் உழைப்பு லூ இருக்குங்களா? லூ எப்படி பிரிக்கலாம்னா இல்லு கூட்டல் ஊ. ஓகேங்களா? அதுதான் இங்க இல்லு இங்க ஊ. ஓகேங்களா? ரெண்டு கான்செப்ட் ஒண்ணுதான். பிரித்து எழுதும் போது என்ன பண்ணோம்னா இருக்கிற ஒரே எழுத்தை ரெண்டா பிரிக்கணும். ஓகேங்களா? அதோட வாய்ப்பாடு இல்லு கூட்டல் ஊ லூ அப்படின்னு வரும். அதே சேர்த்து எழுதும் போது இருக்கிற இந்த எழுத்தை பிரிக்கணும். ஓகேங்களா? இதுதான் கான்செப்ட். பாடான் திணை.
நிறைய பேர் என்ன நினைப்பீங்க, பாடான் கூட்டல் திணை இதுதான் ஆன்சர்னு நினைப்பீங்க. ஆனா ஆன்சர் அது இல்ல ஓகேங்களா. ஆன்சர் என்னன்னா பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை. பாடான் திணையோட ஆன்சர் பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை. ஓகேங்களா, நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, எக்ஸாம்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குரூப் 4 எக்ஸாம்ல பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் 3ஆ பிரிக்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ் நிறைய வரும். ஓகேங்களா, 3ஆ பிரிக்கிற மாதிரி நிறைய கேட்பாங்க. அதனால இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அடுத்ததா எதிர் சொல் எடுத்து எழுதுக. அல். அல் நம்ம சொல்லுவோம் அல்லும் பகலும் வேலை செய்யறாரு. ஓகேங்களா, இது அல்லும் பகலும் கஷ்டப்பட்டு ஒரு வேலையை செய்யறாங்க. இதுல அல் என்பது இரவு. இதுல இரவும் பகலும். அல்லும் பகலும்னா ஒண்ணும் இல்ல, இரவும் பகலும். அப்ப அல் என்பது எதை குறிக்கிறது? இரவை குறிக்கிறது. கொஸ்டின்ல எதிர் சொல் கேட்டிருக்காங்க. இரவுக்கு எதிர் சொல் என்ன? பகல். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அல்லு நிறைய முறை கேட்பாங்க. அல்லும் பகலும் ஒருத்தர் வேலை செய்யறாரு, அல்லும் பகலும் அயராது உழைக்கிறார் அப்படின்னு சொல்லுவோம். அல்லும்னா இரவும். ஓகேங்களா, அல்னா இரவு, பகல்னா பகல். ஓகேங்களா, அல்லும் பகலும், இரவும் பகலும். இரவுக்கு எதிர் சொல் பகல். அப்ப ஆன்சர் என்ன? பகல். ஐயம், இது மேக்சிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஐயமுக்கு என்ன? தெளிவு. ஓகேங்களா, பயப்படுற ஒரு விஷயம், இன்னொன்னு தெளிவா முடிவு எடுக்கிற ஒரு விஷயம். அடுத்ததா பொருந்தாத சொல்லை கண்டறிக. அகத்திணை அல்லாததை கண்டறிக. அகத்திணை. ஓகேங்களா, என்னென்ன வரும்? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை வரும். இது காஞ்சி என்பது புறத்திணை. காஞ்சி என்பது புறத்திணை. ஓகேங்களா, காஞ்சி, பாடான் இதெல்லாம் புறத்திணையில வரும். ஓகேங்களா, அடுத்ததா தவறான இணையை கண்டறிக. தவறான இணையை கண்டறிக. இது சொற்பொருள் தான். ஓகேங்களா, வேற ஒண்ணும் இல்ல. சிலை என்பது வில் என்பதை குறிக்கிறது. ஓகேங்களா, ஆமாம், சிலைனா வில்லை குறிக்கும். புல்னா பறவை. அடுத்ததா தெவ் என்றால் பகைமை. இதுவும் கரெக்ட். ஆனா ஆப்ஷன் டி பாருங்க, சேர்ந்தன. இதுக்கு சேர்ந்தனன்னு இருக்கு. சேர்ந்தனா இதோட பொருள் என்னன்னா சிவந்தன. சிவந்தன என்பதுதான் சேர்ந்தன என்பது சொல்லுக்கான பொருள். அப்ப ஆன்சர் என்னன்னா தவறான இணை கேட்டிருக்காங்க. அப்ப இதுதான் சரி. அடுத்த கொஸ்டினை பாருங்க, பொருந்தாத இணையை கண்டறிக. ஓகேங்களா, அந்தந்த முன்னாடிலாம் எப்படி டைரக்டா எப்படி கேள்வி இருக்குன்னா, குறிஞ்சி நிலத்துக்கு இந்த கடவுள். ஓகேங்களா, அல்லது அங்க இருக்கிற நீர்நிலை, நீரோட பேர் என்ன? ஓகேங்களா, காட்டாறு, அருவி நீர், இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஆனா இந்த கேள்வியில பாருங்க, ஒரு நிலத்திற்குரிய தெய்வத்தை கொடுத்துட்டு அதுக்கு ஏற்ற ஒரு நீர்நிலை, ஓகேங்களா, நீர்னு சொல்ல போற அவங்களுக்கு நீர் ஆதாரம் என்ன அப்படின்றத பத்தி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, பாருங்க, கொற்றவை என்பது பாலை நிலத்திற்குரிய தெய்வம். இல்ல, பாலை நிலத்திற்குரிய தெய்வம். அங்க இருக்கிற நீர் என்ன நீர் அவங்க யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா கிணற்று நீர். ஓகேங்களா, இது கரெக்டா இருக்கு. அடுத்ததா பாருங்க, முருகன். முருகன் என்பவர் குறிஞ்சி நிலத்திற்குரிய தெய்வம். இங்கேயும் சுனை நீர், இது மட்டும் இல்லாம அருவி நீர். அருவி நீர், இது ரெண்டுத்தையும் அவங்க நீர்நிலையா பயன்படுத்துவாங்க. அடுத்ததா திருமால் முல்லை நிலத்திற்குரிய தெய்வம். அங்க காட்டாறு தான் போகும். இதுவும் கரெக்ட். அடுத்ததா பாருங்க, இந்திரன் என்பவர் மருத நிலத்திற்குரிய தெய்வம். மருத நிலத்திற்குரிய தெய்வம். இங்க செங்கழு நீர்னு இருக்கு. இங்க செங்கழு நீர் என்பது மலர். மருத நிலத்திற்குரிய மலர் பெயர் தான் செங்கழு நீர். நீர்ன்றதுனால கன்ஃபியூஸ் ஆகி இதை நம்ம கரெக்டா போட்டுருவோம் சொல்லிட்டு செங்கழு நீர் ஆப்ஷன் வச்சிருக்காங்க. இது மருத நிலத்திற்குரிய மலர் பேரு தான் செங்கழு நீர். ஓகேங்களா, அப்போ மருதத்துக்கு என்ன வரும்னு பார்த்தோம்னா மனைக்கிணறு. மனை கிணறு. அடுத்ததா பொய்கை. ஓகேங்களா, இது ரெண்டும் தான் மருத நிலத்திற்குரிய நீர்நிலைகள். ஓகேங்களா, அடுத்ததா அப்ப இந்த கேள்விக்கு ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி. ஓகேங்களா, பொருந்தாத இணை தான் கேட்டிருக்காங்க, ஆப்ஷன் டி. அடுத்ததா பாருங்க, பொருந்தாத சொல்ல கண்டறிய. விளம்புதல், செப்புதல், மொழிதல், இது எல்லாமே நம்ம ஒருத்தர்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்றத குறிக்கிறது. ஆனா கேட்டல் என்பது ஒருத்தர்கிட்ட நம்ம ஒரு விஷயத்த கேட்கறத குறிக்கிறது. ஓகேங்களா, அப்போ பொருந்தாத இணை எதுனா கேட்டல். அடுத்ததா பாருங்க, பொருந்தாத இணை எது? இந்த பொருந்தாத இணையை மட்டும்தான் என்னன்னா எந்த டாபிக்ல இருந்து வேணாலும் கேள்வி கேட்கலாம். புத்தகத்தில இருந்து எங்கிருந்து வேணாலும் கேள்விகள் கேட்கலாம். ஓகேங்களா, இது புது சிலபஸ்லயும் இந்த டாபிக் இருக்கு. பொருந்தாத இணையை கண்டறிய புது சிலபஸ்லயே இருக்கு. ஸோ இதுல இருந்து கேள்விகள் எங்கிருந்து வேண்டுமானாலும் கேட்கலாம். அதனால நம்ம நிறைய விஷயத்த படிக்க வேண்டியது கட்டாயம். முக்கியமா நீங்க எதை படிக்கணும்னா 10th நியூ புக்ல ஃபர்ஸ்ட் லெசன்ல இருக்கிறத நீங்க படிச்சே ஆகணும். ஓகேங்களா, கரும்போட நுனிப்பகுதி என்ன? ஓகேங்களா, அழுகுன பழத்தோட நிலைகள் என்னென்ன, பூவோட நிலைகள் என்னென்ன நிறைய கொடுத்துருப்பாங்க. அது மொத்தத்தையும் நீங்க கண்டிப்பா படிச்சே ஆகணும். ஓகேங்களா, பொருந்தாத இணையில நிறைய முறை இதை கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, தூறு என்பது புதரின் அடிப்பகுதி. கரெக்டான்னு கேட்டோம்னா கரெக்ட். வெங்கழினா காய்ந்த கழி. செம்மல் வாடிய பூ. ஓகேங்களா,
புத்தகத்துல 6ஆம் வகுப்பு புத்தகத்துல 7 நிலைகள் கொடுத்திருப்பாங்க மலருக்கு. ஓகேங்களா, 6ஆம் வகுப்பு புத்தகத்துல 6th ஸ்டாண்டர்ட்ல ஒரு 6 நிலைகள் கொடுத்திருப்பாங்க. மலர், அலர், வி, செம்மல். ஓகேங்களா, மலர், அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல்னு. ஆனா இதுல பார்த்தோன்னா கம்மியா தான் இருக்கும் 10ஆம் வகுப்பு புத்தகத்துல. ஆனா நிறைய எக்ஸாம்ஸ்ல பார்த்தோம்னா இந்த 10ஆம் வகுப்பை பேஸ் பண்ணி தான் கேள்வி கேட்டிருக்காங்க. செம்மல் என்பது வாடிய பூ. கரெக்டானு கேட்டா கரெக்ட். ஓகேங்களா, அடுத்ததான் கொழுந்தாடை, காய்ந்த கட்டைன்னு கொடுத்திருக்காங்க. கொழுந்தாடை என்பது என்னன்னு பார்த்தோன்னா கரும்போட நுனிப்பகுதி. கரும்பின் நுனிப்பகுதியை தான் கொழுந்தாடை அப்படின்னு சொல்லுவோம். கொஸ்டின்ல பொருந்தாத இணை கேட்டிருக்காங்க. அப்ப ஆன்சர் என்னன்னா இதுதான். ஏன்னா கொழுந்தாடை என்பது கரும்போட நுனிப்பகுதி. ஓகேங்களா, அடுத்த கேள்வி திரும்பவும் பாருங்க. பொருந்தாத சொல்லை கண்டறிக. இது ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி. பாருங்க, ஏரி, குளம், ஆறு இது எல்லாமே நீர்நிலை. ஆனா குணம் என்பது பண்பு. ஓகேங்களா, அப்போ இந்த பொருந்தாத சொல் எதுனா இதுதான். மூணுமே நீர்நிலை, இது நீர்நிலை அல்ல. அடுத்ததான் பாருங்க, பொருந்தாத சொல்லை கண்டறிக. சூம்பல், சொத்தை, அழுகல், கடலை. ஆப்ஷன்லயே அதே தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, சூம்பல்னா என்னன்னா நுனியில அழுகின காய். ஓகேங்களா, அடுத்ததா சொத்தை. சொத்தைனா புழு பூச்சியால அரிக்கப்பட்ட காய். ஓகேங்களா, அடுத்ததா அழுகல். அழுகல்னா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா குழு குளுத்து நாரிய பழம் அல்லது காய், கனி. ஓகேங்களா, சூம்பல், சொத்தை, அழுகல். ஓகேங்களா, இதுல கடலை என்பது மட்டும் என்னன்னு பார்த்தோம்னா மணி வகையை சார்ந்தது. நம்ம சொல்ல வேர்க்கடலை, கொண்டக்கடலை அந்த கடலையில வரும். ஓகேங்களா, அப்போ இது மட்டும்தான் வித்தியாசமா இருக்கு. இதெல்லாம் ஏதோ ஒரு அழுகுனதோ, ஓகேங்களா, சொத்தையானதோ இந்த மாதிரியான பண்பை குறிக்கிறது. இது மட்டும் தனியா என்னன்னா இந்த வேர்க்கடலை, கொண்டக்கடலையை குறிக்கிறது. அப்போ ஆன்சர் என்னன்னா பொருந்தாத சொல் எதுனா இதுதான். ஓகேங்களா, சூம்பல். ஓகேங்களா, அடுத்ததா வழுவற்ற தொடரை கண்டறி. வழுவற்ற தொடர். செழியன் வந்தான். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸே கரெக்டா இருக்கு. செழியன் வந்தான், செழியன் வந்தான். ஓகேங்களா, அடுத்ததா செழியன் வந்தது. பாருங்க, அக்ரிணையில இருக்கு, இது தவறு. செழியன் என்பது ஆண்பால். ஓகேங்களா, ஆண்ல முடியுது. ஆனா இங்க வந்தால்னு இருக்கு, அப்ப இதுவும் இல்லை இதுவும் இல்லை. செழியன் வந்து விட்டான். ஓகேங்களா, செழியன் வந்துட்டான். ஓகேங்களா, வந்து விட்டான் கூட இல்ல, வந்துட்டான் இருக்கு, இதுவும் பேச்சு வழக்குல இருக்கு. வலுவற்ற தொடர் எதுனா செழியன் வந்தான். ஓகேங்களா, அடுத்ததா பாருங்க, சோறு என்ன வரும்? சோறு, தின். ஓகேங்களா, அடுத்ததா சோறு உன். சோறு உன், முறுக்கு தான் தின். ஓகேங்களா, சோறு உன். ஓகேங்களா, முறுக்கு தின். தண்ணீர் குடி, பால் பருகு. அப்போ சோறுக்கு என்ன வரும்? 4, முறுக்கு தின் 4-1, தண்ணீர் குடி, பால் பருகு 4-1-2-3. அப்போ ஆப்ஷன் சி. அடுத்ததா பாருங்க, மரபு பிழை இல்லாத தொடர் எது? ஓகேங்களா, இது ரொம்ப எளிமைதான். கோழி என்ன பண்ணும்? கோழி கொக்கரிக்கும். சேவல் தான் என்ன பண்ணும்னா கூவும். இதுல அப்படியே மாத்தி கொடுத்துருக்காங்க. நாய் என்ன பண்ணும்? எல்லாருக்கும் தெரியும், குறைக்கும். அப்போ மரபு பிழை இல்லாத தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 3த்துலயுமே ஏதோ பிழை இருக்கு. அப்போ லாஸ்ட் தான் கரெக்ட். காகம் என்ன பண்ணும்? அறையும். அதான் பாருங்க, சந்தி பிழையற்ற தொடர் எது? இதுக்கு உங்களுக்கு வல்லினம் மிகும் இடம் மிகா இடம் தெரியணும். வல்லினம் மிகும் இடம் மிகா இடம் தெரியணும். இது தெரிஞ்சாதான் நம்மளால இந்த சந்தி பிழைய கரெக்டா பிழை இல்லாம ஆன்சர் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் பாருங்க, எங்களூர் கோயிலில் குதிரை சிற்பங்கள் உள்ளன. சரிங்களா, நமக்கு என்னன்னா படிக்கும்போது எல்லாம் கரெக்டா இருக்குதே அப்படின்னு தான் தெரியும். ஒண்ணு இல்ல, குதிரை வருதுங்களா, 2ஆம் வேற்றுமை உருவான ஐ எங்கெங்கெல்லாம் வெளிப்படையா வருதோ அங்கெல்லாம் வல்லினம் மிகும். இங்க வல்லினம் மிகுல. ஓகேங்களா, குதிரை சிற்பங்கள் அப்படின்னு வந்துருக்கணும். அழகிய கலைகளை. ஓகேங்களா, இங்கேயும் கலைகளை ஐ வருதுங்களா, 2ஆம் வேற்றுமை உருவான ஐ எங்கெல்லாம் வெளிப்படையா வருதோ அங்கெல்லாம் வல்லினம் மிக வேண்டும். அப்போ இதுலயும் பிழை இருக்கு, இதுலயும் பிழை இருக்கு. பாருங்க, மூங்கிலை ஐ வருதுங்களா, ஆனா அதுக்கு அடுத்து பாருங்க வல்லினம் மிகுந்து இருக்கு. கொண்டுக்கு முன்னாடிக்கு வந்திருக்கு. பல வகையான கைவினை, இங்கேயும் ஐல முடியுதுங்களா, 2ஆம் வேற்றுமை உருவு வெளிப்படையாக வந்துள்ள இந்த இடத்திலையும் வல்லினம் மிகுந்திருக்கு. பொருட்கள் செய்யப்படுகின்றன. அப்ப 3வது ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இருக்கு. 4வது பாருங்க, பாய் எனப்படுவது. பாய் என்பது படுக்க கா. ஓகேங்களா, இந்த அகர இகர ஈற்றுலாம் எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கேயும் வல்லினம் மிகும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல நம்ம 2 பாயிண்ட் தெரிஞ்சுக்கலாம். ஒண்ணு, 2ஆம் வேற்றுமை உருவு. ஓகேங்களா, ஐ வெளிப்படையா எங்கெங்க வருதோ அங்கெல்லாம் வல்லினம் மிகணும். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க, அங்கெல்லாம் வல்லினம் மிகும். அதே மாதிரி அகர இகர ஈறு. ஓகேங்களா, லாஸ்ட்ல அகரத்திலயோ இகரத்திலயோ முடிகிற மாதிரியான சொற்கள் வந்தா அந்த இடத்துலயும் வல்லினம் மிகணும். படுக்க கா வருதுங்களா, படுக்க ஆள முடியுதுங்களா,
இப்படி அகரத்துல முடிஞ்சா அந்த இடத்துல படுக்க வல்லினம் மிக வேண்டும், ஆனால் இங்க மிகவில்லை. அப்ப ஆன்சர் என்ன? சந்திப்பிழையற்ற தொடர் எது? மூங்கிலை கொண்டு பல வகையான கைவினை பொருட்கள் செய்யப்படுகின்றன. அடுத்தது பாருங்க, பிறமொழி சொல்லற்ற தொடர் எது? கொடுங்கோல் அரசன், அக்கிரமம். இது பிறமொழி சொல். குழந்தை, கந்திருஷ்டி. ஓகேங்களா? ஆகாசத்தில் பட்சி. ஓகேங்களா? அடுத்ததா ஆலயத்திற்கு சென்று இறைவனை வணங்கினேன். அப்ப ஆன்சர் என்ன? எளிமையான ஒரு ஆன்சர் தான், படிச்சா எல்லாராலையும் ஆன்சர் பண்ண முடியும். அடுத்த பாருங்க, சந்திப்பிழை. சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கூறுக. அந்த காட்சியை பார். அந்த இந்த இடத்துலாம் வல்லினம் மிகும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 3வது பாயிண்ட். நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்திருக்கோம்? மொத்தமா இதோடு 3 பாயிண்ட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஐ வெளிப்படையா எங்கெங்கெல்லாம் வருதோ, இரண்டாம் வேற்றுமை உருவான ஐ வெளிப்படையாக வர இடத்துல வல்லினம் மிகும். அடுத்தது அகர இகர ஈறு எங்கெங்கெல்லாம் வருதோ அங்க வல்லினம் மிகும். 3வது அந்த இந்த. ஓகேங்களா? அந்த இந்த எந்தெல்லாம் வந்தா அங்கேயும் வல்லினம் மிகணும். ஓகேங்களா? அந்த வல்லினம் மிகுந்துடுச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் கரெக்ட். காட்சியை இரண்டாம் வேற்றுமை உருவு வெளிப்படையா வருதுங்களா? காட்சியை ஐ வருதுங்களா? அப்போ அங்கேயும் வல்லினம் மிகணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டே கரெக்ட். மற்ற ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பாருங்க, இங்க வல்லினம் மிகல, இங்க மிகல, இங்க மிகுந்து இருக்கு, இங்க மிகல, இங்க மிகல, இங்க மிகுந்து இருக்கு. அப்போ எல்லாமே கரெக்டா வல்லினம் மிகுந்து உள்ள பிழையற்ற தொடர் எதுனா ஆப்ஷன் ஏ. அந்த காட்சியை பார். அடுத்த கொஸ்டின் பாருங்க, சந்திப்பிழை இல்லாத தொடரை காண்க. திரும்ப ஒரு சந்திப்பிழை. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் வல்லினம் மிகும் இடம் பார்த்தோன்றத ரீகால் பண்ணிக்கலாங்களா ஒரு டைம்? ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ஐ என்னும் இரண்டாம் வேற்றுமை உருவு வெளிப்படையாக வரையத்துல வல்லினம் மிகும். அதுக்கு அடுத்ததா வேற என்ன பார்த்தோம்? அகர இகர ஈறு. ஓகேங்களா? அகர இகர ஈறு எங்கெங்கெல்லாம் அகர இகர ஈறு வருதோ அங்கெல்லாம் வல்லினம் மிகும். அதுக்கு அடுத்ததா வேற என்ன பார்த்தோம்? அந்த இந்த. ஓகேங்களா? அந்த இந்த எந்த கூட வரும். ஓகேங்களா? அந்த இந்த எந்த இதெல்லாம் எங்கெங்கெல்லாம் வருதோ அதுக்கு அடுத்தும் வல்லினம் மிகும். இதுக்கு அடுத்ததான் முக்கியமா இன்னும் 2 வல்லினம் மிகும் இடத்த பார்க்க போறோம். இந்த கேள்விக்கு தேவையானது என்னன்னு பார்த்தோம்னா, கூ என்னும் நான்காம் வேற்றுமை உருவு. ஓகேங்களா? கூ என்பது 4ஆம் வேற்றுமை உருவு. இது எங்கெங்கெல்லாம் வருதோ, கூ என்னும் 4ஆம் வேற்றுமை உருவு வெளிப்படையாக எங்கெங்கெல்லாம் வருதோ வெளிப்படும் தொடர்ல என்ன பண்ணோம்னா அங்கேயும் வல்லினம் மிகும். ஓகேங்களா? அப்ப பாக்கலாங்களா? மெட்டுக்கு பாட்டு பாடு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டா இருக்கிற மாதிரி தெரியும், ஏன்னா இல்ல ஓகேங்களா, இங்க இப்பு வரல, இங்க இப்பு வந்தாதான் கரெக்ட். ஓகேங்களா? அடுத்ததா பாருங்க, மெட்டுக்கு பாட்டு பாடு. ஓகேங்களா? இந்த சென்டென்ஸ் வரும், மெட்டுக்கு பாட்டு பாடு. இது பார்க்கும்போது நமக்கு கரெக்டா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா ஓகேங்களா இங்க இப்போ வந்துடுச்சு, அதனால இது கரெக்ட்னு சொல்ல முடியுமானா முடியாது. இங்க பாருங்க பாட்டு பாடுன்னு இருக்கு. இங்க பாருங்க பாடு. ஓகேங்களா? பாட்டு பாடு. இது எதுல வரும்னா, இந்த டூ என்பது வன்தொடர் குற்றியல் உகரத்தை சார்ந்தது. அது என்ன வன்தொடர் குற்றியல் உகரம்? வன்தொடர் குற்றியல் உகரம் அப்படின்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒண்ணு இல்ல வல்லினம். இல்ல வல்லினம் எழுத்து என்ன? கசட தபர. நம்ம சொல்லுவோம் கசட தபர. ஓகேங்களா? இது எங்கெங்கெல்லாம் வருதோ, ஓகேங்களா, இந்த காசட தபர. ஓகேங்களா? இந்த வன்தொடர் குற்றியல் உகரம் எங்கெங்கெல்லாம் வருதோ அது நிலைமொழியா இருந்து, ஓகேங்களா, இது நிலைமொழியா இருந்து பக்கத்துல ஒரு சொல் வந்தா அந்த இடத்துல வல்லினம் மிகும். ஞாபகம் வச்சுக்கோங்க. வன்தொடர் குற்றியல் உகர எழுத்துக்கள் கடைசியா வந்து பக்கத்துல ஒரு சொல் இருந்தா அங்க வல்லினம் மிகும். பாட்டு. டூ என்பது கசட தபர. இந்த டா வரிசை எழுத்து. அப்போ டூ வந்திருக்குன்னா அதுக்கு பக்கத்துல என்ன வரணும்? அதுக்கு இனமான வல்லின எழுத்து வரணும். பாட்டு. இங்க பா இருக்கு, அப்போ என்ன வரணும்? இப்பு வரணும். இன்னொரு டைம் சொல்லிட்டுங்களா? இத ஒன்னும் இல்ல, ஆல்ரெடி பார்த்த 3 கான்செப்ட். ஐ என்னும் எழுத்து வெளிப்படையா வந்தா அந்த இடத்துல வல்லினம் மிகும். அகர இகர ஈறு அந்த இந்த எந்த. ஓகேங்களா? அடுத்ததான் 4ஆம் வேற்றுமை உருவான கூ வெளிப்படையா வந்தா அங்க வல்லினம் மிகும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்ததான் இருக்கிற இன்னொரு ரூல்ஸ். ஓகேங்களா? இன்னொரு பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா, ஓகேங்களா, வல்லினம் மிகு இடத்துல வன்தொடர் குற்றியல் உகரம் எங்கெங்கெல்லாம் வருதோ, நிலைமொழியா எங்கெங்கெல்லாம் வருதோ, இந்த டூ என்பது வன்தொடர் குற்றியல் உகர எழுத்து சொல். ஓகேங்களா? டூ எழுத்து. ஓகேங்களா? கசட தபர. ஓகேங்களா? கசட தபர. இதுல டா வருதுங்களா? டா வரிசையில என்னென்ன எழுத்து வருதோ அது எல்லா எழுத்துக்களும் நிலைமொழியாக வந்தால், நிலைமொழியாக வந்து பக்கத்துல ஒரு சொல் இருந்தால் அந்த இடத்துல வல்லினம் மிகும். அப்ப பாருங்க, பாட்டு பாடு. அப்ப என்ன பண்ணும்? பாட்டு. அப்ப வல்லினம் மிகுந்து இங்க இப்பு வர சொல் தான் கரெக்ட். அப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் மெட்டுக்கு பாட்டு, இங்க இப்பு வரணும், இந்த சென்டென்ஸ் தப்பு. அடுத்ததான் மெட்டுக்கு இங்க இப்பு வரல, இந்த சென்டென்ஸ் தப்பு. அடுத்ததா இத பாருங்க, இதுல
மெட்டுக்கு இங்க இப்பு வரல, ஆனா இங்க இப்பு வந்திருக்கு, அதனால இதுவும் தப்பு. ஆப்ஷன் பி பாருங்க, இங்கேயும் இப்பு வந்திருக்கு, இங்கேயும் இப்பு வந்திருக்கு. ஓகேங்களா? அப்ப சரியான விடை எதுனா ஆப்ஷன் பி. ஓகேங்களா? நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இது வரைக்கும் ஒரு 4-5 ரூல்ஸ் பார்த்துருக்கோம். ஒரு நோட்ல கூட எழுதி வச்சுக்கோங்க. புக்ல இருக்கிறது தான், நான் எதுவும் புதுசா சொல்லல. பட் எப்படி அப்ளை பண்றோன்றத நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளவுதான். ஓகேங்களா? அதுதான் பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை எடுத்து எழுதுக. காலிங் பெல், ஓகேங்களா? தப்பு. மாதவன் ஷாப்பிங், கமலா மில்க் குடித்தாள், மாலையில் விளையாடு. ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி, மாலையில் விளையாடு. அடுத்ததா பயண படகுகள். பயண படகுகள் என்னன்னா ஃபெரி. ஃபெரிஸ்னா என்னன்னா நார்மலா போற கப்பல். ஓகேங்களா? நிறைய இடத்துல தீவுகளுக்கு எல்லாம் கப்பல் போகும், வண்டி, ஓகேங்களா, காரு, பைக்கு எல்லாத்தையும், மக்கள் எல்லாத்தையும் ஏத்திட்டு போகும், அதுதான் ஃபெரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்ப பயண படகுகள் என்பது ஃபெரிஸ். படகுகள் வந்ததால ஃபெரிஸ் வந்திருக்கு. ஓகேங்களா? கடற்பயணம் OH, இல்ல 2-4. கலப்படம் அடல்ட்ரேஷன், ஓகேங்களா? 2-4, சாரி 3-4, இல்ல 3-4-2. கலப்படம் அடல்ட்ரேஷன். பண்டம் கமோடிட்டி 1. 3-4-2-1. ஆப்ஷன் ஏ. அதுதான் பாருங்க, ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எறிதல். வெறி கமல் கழனியுள் உழுனர் வெள்ளமே. இந்த வெறினா என்ன நமக்கு தெரிஞ்ச ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். வெறி என்ற சொல்லுக்கான பொருள் மனம். அப்போ மனம் கமழும் வயலில் உழவர் வெள்ளமாய் நிறைந்திருந்தனர். ஓகேங்களா? அடுத்தா பாருங்க, ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை இருக்கு. புத்தகத்துல இருக்கிற சிம்பிள் டேட்டா. ஓகேங்களா? கூரை, கூரை என்னன்னா வீட்டோட கூரை. இந்த கூரை, இந்த ரை வந்தா புடவை. புத்தகத்திலே இந்த டேட்டா இருக்கு. ஓகேங்களா? படிச்சிருப்பீங்க. அடுத்துதான் மதி என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க. மதினா என்ன நமக்கு தெரிஞ்சது நிலா. ஓகேங்களா? மதினா அறிவுன்னு வரும், நிலான்னு வரும், பகலவன்னு வரும், ஞானம்னு வராது. சாரி, ஞானம்னு வரும், பகலவன் வராது. பகலவன்னா என்னன்னா சூரியனுக்கு போயிடுது. பகலவன் என்பது சூரியனுக்கு போயிடுது. அப்ப ஆன்சர் இதுதான். மதி என்றால் ஞானத்தையும் குறிக்கும், அறிவு என்றால் ஞானமும் வரும்ல அதுல. மதி என்றால் அறிவு, ஞானம், நிலவு மூன்றையும் குறிக்கும், பகலவனை குறிக்காது. பகலவன்னா சூரியனுக்கு போயிடும். அடுத்ததான் பாருங்க, வேழம். வேழம்னா என்ன? யானை. ஓகேங்களா? பாருங்க, பிடி. பிடினா பெண் யானை. ஓகேங்களா? களிறுனாலும் யானை தான். ஓகேங்களா? களிறுனா யானையை தான் குறிக்கும். இதுல பாருங்க வித்தியாசமா இருக்கிறது சிங்கம். வேழம்னாலே யானை தான் குறிக்கணும். அப்போ பிடி, களிறு, பெண் யானை எல்லாம் யானையை குறிக்கிறது. சிங்கம் என்பது மட்டும் வேறு விலங்கை குறிக்கிறது. அடுத்ததா பாருங்க, வேர் சொல்லை தேர்வு செய்க. ஓடினான். வேர் சொல்ல பொறுத்த வரைக்கும் என்னன்னா அது கட்டளையா இருக்கணும். ஓகேங்களா? வேர் சொல் ஒரு சொல்ல கொடுத்துட்டு வேர் சொல் கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா அது கட்டளையா இருக்கணும். ஓடினான், இதோட வேர் சொல் என்னன்னா ஓடு. என்ன? ஓடு. ஓகேங்களா? பாரு, சொன்னார் அப்படின்னா அதோட வேர் சொல் என்ன வரும்னா சொல்னு வரும். ஓகேங்களா? சொன்னார் இன்னும் இருக்கேன்னு சொல்லிட்டு இன்னும் போடக்கூடாது. ஓகேங்களா? சொன்னார்னா என்னன்னா அதோட வேர் சொல். ஓகேங்களா? அதுக்கு மூலமா இருக்கிற சொல். இப்ப இந்த சொல்ல வச்சு நிறைய சொல்லு உருவாக்கலாம். சொன்னார், ஓகேங்களா, சொன்னார், சொல்கின்றார், ஓகேங்களா, இந்த மாதிரி நிறைய சொற்களை இந்த ஒரு சொல்ல வச்சு உருவாக்க முடியும். நான் சொன்ன வச்சு உருவாக்க முடியாது. ஓகேங்களா? அதே மாதிரிதான் ஓடு. பாருங்க, ஓடிய, ஓடினான், ஓகேங்களா, ஓடினாள். ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய சொற்கள் இந்த வேர் சொல்ல வச்சு உருவாக்கலாம். வேர் சொல் எப்போதுமே கட்டளையாகத்தான் இருக்கணும். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கான 31 கொஸ்டினை பார்த்துருக்கோம். 3 நாள் 100 கொஸ்டின். ஒரு கொஸ்டின் பேப்பரை 3 நாள்ல பார்த்துடலாம். ஓகேங்களா? டீட்டெயிலா எக்ஸ்பிளனேஷனோட பார்த்துடலாம். ஓகேங்களா? நம்ம சிம்பிளா அப்படியே பார்த்தோம்னா ஒரு யூஸும் கிடையாது. ஓகேங்களா? இதுக்கான PDF இருக்கு. ஓகேங்களா? மொத்தமா எனக்கு நண்பர் ஒருத்தர் 50 கொஸ்டின் பேப்பர், ஓகேங்களா, மொத்தமா ஒரு 1600 பேஜ் கிட்ட வருதுன்னு நினைக்கிறேன். இத்தனை பேஜஸ் சேர்ந்த ஒரு PDF நண்பர் ஒருத்தர் அனுப்பியிருந்தாரு. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, நான் டெலகிராம்ல அந்த PDF கொடுக்குறேன். ஓகேங்களா? இன்னொன்னு என்னன்னா, வாங்கிட்டு சும்மா மேலோட்டமா பார்த்தாலாம் இந்த இதுல பயன் இல்லை. டீட்டெயிலா இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி நீங்க ஒரு ஆப்ஷனுக்கும் ஏன் இந்த ஆப்ஷன் வருதுன்னு தெரியணும், ஏன் இந்த ஆப்ஷன் வராதுன்னு உங்களுக்கு புரிதல் இருக்கணும். ஓகேங்களா? ஒரு கொஸ்டின் எடுத்தா ஏன் இது வரல, இது வரல, இது மட்டும் ஏன் வருதுன்ற புரிதல் உங்களுக்கு இருந்தா கண்டிப்பா உங்களால நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா? அதுதான் புரிதலோட முக்கியத்துவம். ஓகேங்களா? அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிளாஸ் தினமும் இனிமேல் தினமும் 30 கேள்விகள் நம்ம சேனல்ல வரும். மேக்ஸிமம் அதே மாதிரி தினமும் 10 கேள்விகள் நம்ம சேனல்ல வீடியோஸ் வரும். ஜிஎஸ்க்கும் வீடியோ வரப்போகுது. ஓகேங்களா? ஜிஎஸ்க்கு எப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இல்ல, லெசன். ஓகேங்களா? நிறைய பேர் ஜிஎஸ்க்கு லெசன் படிக்க கஷ்டமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளிஃபையா மார்க் பண்ணி அதுக்கான பிடிஎஃப்பும் கொடுக்குறேன். பிடிஎஃப்பும் கொடுத்து ஈஸியா எக்ஸ்பிளைனும் பண்ணிடுறேன். ஓகேங்களா? என்னால முடிஞ்ச அளவுக்கு இம்பார்ட்டனா
ஒரு பெரிய பேஜ் இருக்குன்னா அதுல இம்பார்ட்டனா என்ன சொல்ல வராங்க அப்படின்ற சிம்பிளா அந்த கருத்தையும் நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? அடுத்த வீடியோ நீங்க நைட்டே அதுக்கான ஜிஎஸ் வீடியோவும் வரும். ஓகேங்களா? அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்க கருத்துக்கள் ஏதாவது இருந்தா கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.